ஆரம்பிக்கிறேன் ஸ்கிராச்ல இருந்து. நாளைக்கு டே 1. ஆனா அதுக்கு முன்னாடி தான் பவுண்டி. அவனுக்கு தலையவ கொண்டு வரணும். மாவர் தோட அவனுக்கு லைஃப் செட் பண்றான். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எடிட்டிங் தமிழ். நான் உங்கள் முத்துகிருஷ்ணன். ஸோ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் டிஸ்பிளேல பார்த்துட்டு இருக்க மாதிரியான ஒரு வீடியோ எப்படி உங்களோட ஃபோட்டோ வச்சோ இல்லை உங்களோட வீடியோ வச்சோ எப்படி எடிட் பண்ணுறது, இல்லை இதே மாதிரி வீடியோ நீங்கள் எப்படி எடிட் பண்ணி கற்றுக்கிறது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லித் தரப்போகிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் நம்ம கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்ருங்க. நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளார போகலாம். ஸோ இதே மாதிரி வீடியோ தான் நம்ம எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட கைன்மாஸ்டர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட கைன்மாஸ்டர் இல்லை அப்படின்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். யூஸ் பண்ணி நீங்கள் கைன்மாஸ்டர் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணோன்னே இப்படி தான் இருக்கும். இந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிட்டு 16:9 அப்படிங்கிற அந்த ரேஷியோ கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எடிட்டிங் பேஜ் போயிடும். இதில் மேலே பார்த்தீங்க அப்படின்னா மீடியான்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கிட்டு பேக்ரவுண்டை கிளிக் பண்ணி பிளாக் கலரில் செட் பண்ணிக்கோங்க. பிளாக் கலரில் செட் பண்ணிவிட்டு உங்களுக்கு அந்த வீடியோ எவ்வளோ பெருசு வருதோ அந்த இதுக்கு வரைக்கும் இதை ட்ராக் பண்ணி விட்ருங்க. ட்ராக் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம அந்த பிளாக் ஸ்க்ரீனை போய் எடுத்துக்கலாம். அதுக்காண்டி என்ன பண்ணுறேன் அப்படின்னா லேயரை கிளிக் பண்ணி மீடியா போய்க்கிறேன். ஸோ நான் யூஸ் பண்ணியிருக்க எல்லாத்தோட லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை யூஸ் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் அது. இப்படி தான் இருக்கும். நீங்கள் ஃபுல் சைஸு கொடுத்தாலும் உங்களுக்கு ஓகே தான். ஆனால் கரெக்டாக இப்படி வச்சுக்கோங்க. கொஞ்சம் சின்னதாக இருந்துச்சுன்னா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். கரெக்டாக இப்படி வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு இங்கே பாருங்கள், கீழே கிராப்பிங்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த கிராப்பிங்கை கிளிக் பண்ணி எனேபிள் பண்ணுங்கள். மாஸ்க் எனேபிள் பண்ணிட்டு இந்த ஷேப்பில் இந்த ஷேப்பை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிக்கிட்டு இந்த ஃபெதர்ன்னு இருக்கிறத ஃபுல்லாக வச்சு விட்ருங்க. ஃபுல்லாக வச்சா உங்களுக்கு நல்லா இருக்கா அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஃபுல்லாக வச்சா உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நம்ம இந்த பேக்ரவுண்டு பார்த்திங்க அப்படின்னா பிளாக் கலரில் இருக்குது. நம்மளோட பேக்ரவுண்டு பிளாக் கலரில் இருக்கனால உங்களுக்கு தெரியாது. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா கரெக்டாக இதை ட்ராக் பண்ணி பாருங்கள். எந்த இடத்துல மேரிமே அப்படின்னு வருதுன்றதை பாருங்கள். அங்கே நமக்கு கரெக்டாக இந்த இடத்துல வருது. இதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கேருந்து இந்த பேக்ரவுண்ட் இமேஜ் நான் ரிமூவ் பண்ணி விட்டுறேன். ரிமூவ் பண்ணி விட்டுட்டு நீங்கள் எந்த ஃபோட்டோ அல்லது வீடியோ ஆட் பண்ண போகிறீங்களோ அதை போய் மீடியா மூலயமா போய் எடுத்துக்கோங்க. நான் பார்த்தீங்க அப்படின்னா இது எஜுகேஷன் பர்பஸ்க்காண்டி தான் இந்த வீடியோ எடுத்திருக்கேன். அந்த ஓனர் யாரும் காப்பிரைட் கொடுக்க வேண்டாம். இது பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக லாஸ்ட்டு, அதாவது இப்போது நமக்கு பிளாக் கலரில் இருக்குல்ல, அதை எப்படி மறைய வைக்கிறதுனா இந்த இதை கிளிக் பண்ணிவிட்டு பிளண்டிங் போயிருங்க. பிளண்டிங்கில் ஸ்க்ரீன் கொடுத்திங்கன்னா மறைஞ்சிரும். ஸோ எங்கே நமக்கு வேணுமோ அந்த வீடியோ எடுத்துக்கலாம். ஸோ இந்த இடத்துலேருந்து நம்மளோட வீடியோ எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு இதை நம்ம வீடியோவுக்கு ஃபுல்லாக வரைக்கும் வரணும். அதுக்காண்டி என்ன பண்ணுறேன்னா ஸ்பீடு கண்ட்ரோலில் போய்ட்டு ஸ்லோ மோஷன் பண்ணிக்கிறேன். கரெக்டாக அந்த வீடியோ முடிகிற வரைக்கும் எடுத்துக்கிட்டேன். இப்போ நமக்கு பாதி ஸ்க்ரீன் தான் வருது, இன்னும் மிச்ச ஸ்க்ரீனில் வரணும். அதுக்கு என்ன பண்ணுறதுன்னா இந்த வீடியோ கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த கிராப்பிங்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிக்கிட்டு ஸ்டார்ட் பொசிஷனில் வச்சுக்கிட்டு இப்படி இதை ஜூம் பண்ணுங்கள். ஜூம் பண்ணி விட்டுட்டு இந்த ஈக்குவல் சிம்பிளை கொடுக்க மறந்துடாதீங்க. கொடுத்துட்டு டிக் கொடுத்துருங்க. இப்போ பாருங்கள், உங்களுக்கு கரெக்டாக இந்த இடத்துல ப்ளே ஆகும். ஸோ பாருங்கள், உங்களுக்கு இது பிடிக்கலனா கூட இன்னும் கொஞ்சம் கூட சுருக்கிக்கலாம், இல்லை பெருசாக்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கரெக்டாக இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு அந்த வீடியோ கரெக்டாக ப்ளே ஆகும். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி தான் நீங்களும் ஒன்று ஈஸியாக க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணி விடுங்க. நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். ஹாவ் எ நைஸ் டே. பாய்.